கேக் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கேஜில வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக எப்பவும் போல் ஸ்பாஞ்செல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. போர்ட் மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். சுகர் சிரப்பில் வந்து ஸ்ட்ராபெர்ரி க்ரஷை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து வெட் பண்ணிவிட்டு மேலே விப்பிங் க்ரீமில் வந்து ஸ்ட்ராபெர்ரி க்ரஷையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு லேயராக கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாதிரி 3 லேயரும் கொடுத்துட்டு வந்து நான் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தோடனே இந்த கேக்கோட கலர் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் பிளான் பண்ணியிருந்ததுனால ஸ்கை ப்ளூ கலரில் வந்து மெயின் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் போடுற நாசிலில் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி அங்கங்கே போட்டுட்டு ஒரு சின்ன பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். சுகர் பால்ஸை வச்சும் ஸ்ப்ரிங்கிள்ஸும் தூவி இந்த கேக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இந்த கேக் வந்து சிம்பிளான டிசைன் தான், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேக் உங்களுக்கு வேணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.